கடவுள் என்ற ஒருவர் எப்படி இருந்தார்? உலகங்களை படைப்பதற்கு முன்பே அவர் எப்படி இருந்தார்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் தெளிவுகள். வேதாகமத்தின் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கூறுகிறது, ஆழத்தின்மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின்மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். ஆவியாய் முழுவதும் அவரே இருந்தார். அதேபோல் ஜலம், தண்ணீரும் 2 வாயுக்களின் சேர்க்கைதான், அதாவது ஆவிகளின் சேர்க்கை. அந்த ஆவியான தெய்வம் தன்னை காண்பிக்க தண்ணீரை காண்பித்து அதிலே தன்னை வெளிப்படுத்தின தரிசனம்தான் இந்த வேத வார்த்தை. அடுத்ததாக ஆதியாகமத்தின் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கூறுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த தேவ ஆவியானவர் தன்னை வானம் என்னும் சிங்காசனமாய் உருமாற்றினார். அந்த சிங்காசனம் ஒளிப்பிழம்புகளால் மின்னும் விவரிக்க முடியாத நட்சத்திர மண்டலங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்குச் சிங்காசனம். ஏசாயா 66:1. நட்சத்திர மண்டலங்களை தூதர் சேனைகளினால் நிரப்பினார். தம்முடைய தூதர்களைக் காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலிகளாகவும் செய்கிறார். சங்கீதம். படைக்கப்பட்ட படைப்புகளுக்கு தன்னை வெளிப்படுத்திக் காண்பித்தார். எப்படியெனில், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியிலிருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்படியினால் கண்களுக்குப் புலப்படாத தேவ ஆவியானவர் சிங்காசனமாகிய பிதாவின் மடி. அதிலிருந்து வெளிப்படுபவர் குமாரன். அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சரூபம்.